ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் கொட்டிய கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக கனமழையின் தாக்கம் தீவிரமாகியுள்ள நிலையில் ஜம்முவில் மட்டும் 12 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. முக்கிய ஆறுகளான டவி மற்றும் ரவி ஆகியவற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டவி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் அவ்வழியாக சென்ற கார்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கின. ஜம்மு நகரின் 12 பகுதியில் குடியிருப்புகளுக்கு நடுவே ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஜம்மு ரயில் நிலையம் முன்பு ஏரி போல வெள்ளம் சூழ்ந்ததால் கார் ஒன்று முழுவதுமாக மூழ்கியது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளை படகுகள் மூலம் ராணுவத்தினர் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்தனர். தோடா மாவட்டத்தில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் மக்களை அச்சத்திற்குள்ளாக்கியுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. உதாம்பூரில் பழைய ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் வேருடன் மரம் பெயர்ந்து விழுந்ததில் கார் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரியாசி மாவட்டத்தில் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு செல்லும் பாதையில் அத்வாரி என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 7 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் உட்பட தகவல் தொடர்பு அனைத்தும் துண்டிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் ஜம்மு ஸ்ரீநகர் மற்றும் கிஷ்த்வார் தோடா தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மழை எச்சரிக்கை காரணமாக ஜம்மு பிரிவில் உள்ள பள்ளிகளுக்கு 3வது நாளாக இன்றும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.